கடந்த நவம்பர், டிசம்பர் மாதம் பெய்திருக்க மழையில் மிக்ஜாம் புயல் தாக்கிய பிறகு தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் சாலை ஓரங்களில், மழைநீர் வடிகால்களில், கெனால் பகுதிகளில் தொடர்ந்து ஃபாகிங் பண்ணப்பட்டு வருகிறது. இருந்தும் கூட பொதுமக்களிடையே இன்னும் கொசு தொல்லை இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஃபாகிங் செய்யப்பட்டு வருகிறது. இன்று ஓட்டேரி நல்லா பகுதிக்குட்பட்டு ட்ரோன் ஃபாகிங் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும், இப்பகுதியின் மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ் அவர்களும், பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும், சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் அவர்களும், சிவிசி அவர்களும் இணைந்து இப்பகுதியில் ட்ரோன் ஃபாகிங் துவங்கி இருக்கிறோம். இதுவரை சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளாக, ஒவ்வொரு தெருவாரியாக, வீடு வீடாக சென்று இந்த ஃபாகிங் பண்ணப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டு கம்ப்ரஸர் ஸ்ப்ரேயர் என சொல்லக்கூடிய ஃபாகிங் மிஷன் 440 எண்ணிக்கையில் உள்ளது. அதேபோல் பவர் ஸ்ப்ரேயர் என்ற மிஷன் 109 எண்ணிக்கையில் உள்ளது. அதேபோல் பேட்டரி ஸ்ப்ரேயர் என்கின்ற மிஷன் 287 உள்ளது. ஹேண்ட் ஃபாகிங் மிஷன் என்று சொல்லக்கூடிய வீடு வீடாக சென்று கொசு தெளிப்பான்கள் அடிக்கக்கூடிய மிஷன் 219 உள்ளது. அதேபோல் மினி ஃபாகிங் மிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பகுதிகளில் அடிக்கக்கூடிய இந்த மிஷனும் 8 உள்ளது. கூடுதலாக வெஹிக்கிள் மவுண்டட் ஃபாகிங் மிஷன், முக்கியமான சாலைகள், பிஆர்ஆர் பகுதிகள் எல்லாம் இந்த வெஹிக்கிள் மவுண்டட் ஃபாகிங் மிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எண்ணிக்கையில் 68 உள்ளது. தொடர்ந்து வட்டாரத்துக்கு 2 6 ட்ரோன் ஃபாகிங் கடந்த ஆண்டும் சென்னை மாநகராட்சி சார்பாக அனைத்து கெனால் பகுதிகளிலும் இந்த கொசு தெளிப்பான் மருந்துகள் தெளிக்கப்பட்டது. இந்த ஆண்டும் 6 ட்ரோன் ஃபாகிங் கொண்ட மிஷன் தெளிக்கப்படும். ஒவ்வொரு கெனால் பகுதிகளிலும் இந்த ஆயில் ஸ்ப்ரே போடப்படும். இன்று அது துவக்கமாக ஓட்டேரி நல்லாக்கு உட்பட்ட பகுதிகள் துவங்கப்பட்டிருக்கிறது. இல்லை, கடந்த நிதியாண்டிலே இந்த WRD துறையின் சார்பாக இந்த பகுதிகளெல்லாம் ஸ்லட்ஜஸ், டீசில்ட்டிங் எல்லாமே பண்ணிட்டு வரோம். மழை காலங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னதாக இந்த பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும். கடந்த ஆண்டு இந்த பகுதிகள் அது சிறப்பாகவே நடைபெற்றது. தொடர்ந்து இந்த ஆண்டும் இதுக்கு ஒட்டேரி நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்குமே கூடுதலாக நீர்வளத்துறையில் கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதற்கான பணிகள் இந்த ஆண்டில், அடுத்த நிதியாண்டில் துவங்கப்படும். கொசு உற்பத்தி ஆகக்கூடிய சூழலில் குடியிருப்பு வீடுகளில் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அபராதம் வசூலிக்கும் முறை நடைமுறையில் இருக்கு இல்லையா? சமீபத்தில் இப்போ அந்த மாதிரியான அபராதங்கள் வசூலிக்கிற மாதிரி தெரியலையே, என்னாச்சு? இல்லை, அபராதங்கள் வசூலிக்கிறத தாண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போ டெங்கு பார்த்திங்கன்னா அது நல்ல தண்ணியில் தான் உருவாகுது. அப்படி இருக்கும்போது மாநகராட்சிக்கு சார்ந்த மலேரியா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வீடு வீடாக சென்று தண்ணிகள் சேகரிக்கப்படுதா அப்படின்ற பார்க்குறாங்க. அதே போல் அவங்க எல்லாருக்குமே ப்ளீச்சிங் பவுடர் வழங்கப்படுது. ஸோ தொடர்ந்து கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த டைமில் மார்ச் மாதம் வரைக்கும் 31 டெங்கு கேசஸ் பதிவாகியிருந்த சூழலில் இந்த ஆண்டு 18 கேஸ் தான் பதிவாகிருக்கு. கம்மியாக இருக்குது அப்படி நம்ம பார்க்க போனோம். இல்லை, நிறுத்தி வைக்கப்படல, அது வசூலிக்கப்படல. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை நாடுகள் அதிகமாக போகக்கூடிய பேஷண்ட்ஸோட எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கு. சென்னை மாநகர வேகன்சி இருக்கு, ஏன் அதை ஃபில் பண்ணாமல் இருக்கும்? ஸோ எம்ஆர்பி மூலிமா ரெக்வயர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீட்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இல்லை, அந்த ஒரு சூழலுக்காக இல்லை. சென்னை மாநகராட்சியில் கூடுதலாக மருத்துவர்களும் செவிலியர்களும் போட வேண்டிய சூழல் தான் இருக்குது. இந்த நிதியாண்டில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அது அனைத்துமே பூர்த்தி செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும்.